அது 2006 ஜனவரி மாதம் லண்டன் சிட்டி. பல லட்சம் மக்கள் வாழ்கிற அந்த ஒரு க்ரௌடடான ஏரியாவில் 3 வருஷமாக ஒரு பொண்ணு இந்த உலகத்தால் மறக்கப்பட்டிருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்குற எல்லாருமே அவங்க டிவி தான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 3 வருஷமாக டிவி மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது. அது முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்த ஜோயி ஸ்காரோட உயிர் எப்போவோ நின்றுடுச்சுன்னுட்டு யாருக்கும் அப்போ தெரியாது. இது சாதாரண மர்டர் ஸ்டோரி இல்லை. இது லோன்லினஸ் அண்ட் தென் மாடர்ன் சிட்டி லைஃபோட ஒரு டார்க் ரியாலிட்டி. அப்படி ஜோயி ஸ்கார்லருக்கு என்னதான் நடந்தது? வெல்கம் டு ஸ்ரீ ஷேடோ வேர்ல்ட். ஜோயி ஸ்கார்லல் வின்சென்ட் லண்டனில் வாழ்கிற ஒரு ஸ்மார்ட்டான டேலண்டட் உமன். அவங்களோட 11வது வயசுலேயே அவங்க தாயை இழக்கிறாங்க. அண்ட் ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டிய அப்பாவும் அவங்கள பார்த்துக்காம அவங்க துணையை மட்டும் தேடிட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்க அக்கா தான் இவங்களை கொஞ்ச நாள் பார்த்துக்கிறாங்க. அண்ட் தென் சர்டன் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க தனியாக வீடு எடுத்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. 38 வயசான இவங்க ஒரு நல்ல சிங்கர் அண்ட் ஒரு கார்பரேட் கம்பெனிலையுமே ஒரு நல்ல வேலையில் இருந்திருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிக்கும் போது தான் இவங்க ஒரு சாமிங் பர்சனாலிட்டி அண்ட் தென் இண்டிபெண்டன்ட் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துருக்காங்கன்னு தெரிய வருது. தென் மோஸ்ட் டேலண்டட் அண்ட் ரொம்பவே கான்ஃபிடென்டான பர்சனும் தெரியுது. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவங்க எல்லாருக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபோன் கால்ஸ் குறையுது, ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் குறையுது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தே டிசப்பேர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. 2003 டிசம்பர் மாதம் அது ஒரு கிறிஸ்மஸ் சீசன். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்கு ரேப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் நடந்தது யாருக்கும் தெரியல. ஸோ லேட்டராக இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரிய வருது ஆல்ரெடி அவங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருந்திருக்குன்னுட்டு. ஸோ அவங்க கிஃப்ட் ரேப் பண்ணிகிட்டு இருக்க சமயத்திலேயே அவங்களுக்கு ஆஸ்துமா இஷ்யூ வந்திருக்கு. சடனாக அவங்க கொலாப்ஸும் ஆயிருக்காங்க. அந்த இடத்துலையே அவங்க இறந்தும் போயிருந்திருக்காங்க. பட் இதில் ஷாக்கிங்கான பார்ட் என்ன தெரியுமா? அவங்க இறந்த விஷயம் உடனே யாருக்கும் தெரியல. ஜாய்ஸி அப்பார்ட்மெண்ட் விண்டோவில் அவங்களோட டிவி லைட் வெளியில் தெரியும். ஸோ அதனால் நெய்பர்ஸ் என்ன நினச்சாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, ஸோ எப்போவுமே டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னுட்டு தான் நினச்சிருந்துருக்காங்க. சில நாட்கள் போகுது, சில மாதங்களும் போகுது, தென் சில வருஷங்களும் போகுது. ஏன் இவங்க யாருக்கும் டவுட் வரலன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஈவன் அவங்க எலக்ட்ரிசிட்டி பில் அண்ட் தென் அவங்களோட மந்த்லி ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் லேண்ட்லார்டுக்குமே எந்த ஒரு சந்தேகமும் வரல. அது மட்டும் இல்லாமல் லண்டன் போன்ற பெரிய சிட்டிஸில் பீப்புள்ஸ் மைண்ட் தேர் ஓன் பிஸ்னஸ். சில வருஷத்துலேயே அவங்க பேங்க்கில் இருந்த அமௌண்ட் எல்லாமே தீர்ந்து போகுது. ஸோ 2006 ஜனவரி மாதம் அந்த லேண்ட்லார்ட் டிசைட் பண்ணுறாங்க, ஏன் இவங்க 6 மாதமாக இன்னும் ரெண்ட்டை பே பண்ணல அப்படின்ட்டு. ஸோ அவங்க டிசைட் பண்ணி அவங்க அப்பார்ட்மெண்ட்டுமே விசிட் பண்ணுறாங்க. ஸோ விசிட் பண்ணும்போது டிவி சவுண்டு கேட்டதே தான் இருக்குது. அண்ட் தென் ஜன்னல் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜோசி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க நிலைமை தான் இருக்குது. அண்ட் தென் லேண்ட்லார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதவை உடைக்கவே முயற்சி பண்ணுறாங்க. கதவை உடைச்சி உள்ளே போய் பார்க்கும்போது தான் அங்கே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் மூமெண்ட்ஸ் இருந்தது. ஜோய் ஸ்கார்லல் வின்சென்ட் அவங்க ஒரு எலும்பு கூடான நிலைமையில் சோஃபா முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. டிவி இன்னும் ஓடிட்டே தான் இருந்தது. அவங்க கையில் ஆஃப் ரேப்டு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டும் இருந்தது. 3 வருஷமாக யாருமே இதை நோட்டீஸ் பண்ணலை. பல கொஸ்டின் எழுந்தது. ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவங்கள காண்டாக்ட் பண்ணலை, அண்ட் தென் ஏன் அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரும் அவங்கள சர்ச் பண்ணலன்ட்டு. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா ஜோசி தான் இவங்க எல்லாருக்கிட்ட இருந்துமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அது ஒரு பிக் சிட்டி, நம்மளை சுற்றி லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ யாருக்கும் யாரை பற்றியுமே கவலை இருக்காதுன்னு தான் ஒரு நிசப்தமான உண்மையை நம்ம சொல்லி ஆகணும். ஒரு பெரிய சிட்டி லைஃப், நம்மளை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள், பட் ஸ்டில் யூ கேன் பிகேம் இன்விசிபிள். பட் இனிஷியலாக நெய்பர்ஸும் ஒரு பேட் ஸ்மெல் வர்றதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது பக்கத்துலேயே குப்பை தொட்டியுமே இருந்ததுனால அங்கேருந்து தான் வந்திருக்குன்னுட்டு அவங்களும் நினச்சிருந்துருக்காங்க. இந்த ஷாக்கிங்கான கேஸை பேஸ் பண்ணி ட்ரீம்ஸ் ஆஃப் யர் லைஃப் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆச்சு. ஸோ டைரக்டர் கார்னல் மார்லி தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை ரிலீஸ் பண்ணார். ஜோயிஸோட வாழ்க்கையை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மெமரி மூலமாக அவங்க லைஃபையே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜுமே கொடுத்தது. லோன்லினஸ் இஸ் சைலண்ட். நம்ம வாழ்க்கை ரொம்பவே பிஸியானதாக இருக்கலாம். ஒரு சின்ன மெசேஜ், ஒரு ஃபோன் கால், ஒரு செக்இன், ஸோ இது எல்லாமே ஒருத்தரோட லைஃபையே சேஞ்ச் பண்ணலாம். ஜோசியோட ஸ்டோரி ஒரு மிஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஒரு ரிமைண்டர். லுக் அரவுண்ட், செக் ஆன் பீப்புள், நோபடி டிசர்வ் டு பி இன்விசிபிள். இதே மாதிரி இன்னொரு க்ரைம் ஸ்டோரியில் நம்ம மீட் பண்ணலாம். This is Sri Shadow World.